அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 1/7/2025 ஜூலை மாத பலன்கள் அதை இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 12 மாதங்களில் 7வது மாதத்தை சுட்டி காட்டக்கூடிய மாதமாக இருக்குது. 7 அப்படின்ற எண் பார்த்திங்கனாக்கா நவகிரகங்களில் கேதுவுடைய ஆதிக்கம் நிறைஞ்சு இருந்தாலும் அந்த 7 அப்படிங்கிற எண் பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்களில் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண்ணாக இருக்குது. சரி, இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுக்கும்போது எந்த பஞ்ச முகூர்த்தத்தில் இந்த ஜூலை மாதம் பிறக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பஞ்ச அங்கத்தில் முதல் அங்கமான கிழமை வாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி, பூர நட்சத்திரம், வியாதிபாத யோகம், தைத்துல கரணம் கூடிய பஞ்ச முகூர்த்தத்தில் இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறக்குதுங்க. சரி, மொத்தத்தில் பொதுவாக இந்த ஜூலை மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவான் அஸ்தங்க நிலையில் லக்னத்தில் இருக்கிறதுனால பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்தி வைக்கக்கூடியவங்க, சொந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, வருமானம் சார்ந்த தொழில், ஃபினான்ஸ், லோனு, இது சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம், அதாவது இந்த குரு அஸ்தங்கம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதி வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் தடைகளையும் சந்திப்பாங்க. அடுத்த நிலையாக 2ஆம் இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்துருக்கனால கல்வியில் இருக்கக்கூடிய நிலை உயரப்போகுது. படிக்கிறதுக்கான மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரிக்க போகுது. அதாவது இத்தனை சதவீதம் தான் படிக்கிறாங்க, இவ்வளோ சதவீதம் கம்மியாக இருக்காங்கன்றதை குறைச்சி காட்டக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அடுத்ததாக 3ஆம் பாவத்தில் செவ்வாய், சந்திரன், கேது அமர்ந்திருக்கிறது பார்த்திங்கனாக்கா நிறைய மிஷினரி சார்ந்த தொழிற்சாலைகளில் பழுது செலவுகளாக இருக்கட்டும், ஒரு லேபர்ஸ் பிரச்சனைகளாக இருக்கட்டும் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதே நேரத்தில் ரத்தம் சார்ந்த விஷயங்களில் பிபி அதிகமாகிறதா இருக்கட்டும், ரத்த சோகையாக இருக்கட்டும், ஹீமோக்ளோபின் குறைபாடாக இருக்கட்டும், இம்யூனிட்டி சிஸ்டம் உடம்புல குறையிறத இருக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு கொடுக்க போதுங்க. அடுத்ததாக 9ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பது நிறைய, அதாவது யாருக்கெல்லாம் ராகு தசை ராகு புத்தி நடைபெற்றுட்ருக்கோ, செவ்வாய் தசை ராகு புத்தி, சனி தசை ராகு புத்தி நடத்திருக்கோ, இருக்கும் இடத்தை விட்டு வெளிநாடுக்கு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வெளிநாடு போகிறதுக்கான நிலை ஏற்படுத்தி தரப்போகுது. 10ல் சனி பகவான் 10ஆம் இடத்துல தசம கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. தொழில் சாதைகளும் சரி, தினக்கூலி செய்கிறவங்களும் சரி, வருமானத்தை மெயினாக வச்சுருக்கக்கூடியவங்களுக்கும் சரி இந்த மாதம் சிறப்பான வரவேற்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்தில் புதுசாக சிட் ஃபண்டு, புதிய ஃபினான்ஷியல் இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக 12 ராசிக்காரர்களுக்கு இந்த 1/7/2025 ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதில் இந்த மாதத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய சுபமுகூர்த்த தினங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கிரகப்பிரவேசத்துக்கான முக்கிய நாட்கள் இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு. சரி, 12 ராசிகளுடைய பலன்களை பார்க்க போகலாம் வாங்க. 1/7/2025 ஜூலை மாத பலன்கள். அதில் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கும்பராசி. கும்பராசின்னு சொல்லும்போது ஒரு ஆண் நிறைக்குடம் ஏந்தி நிற்கக்கூடிய ஒரு காட்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதி 1, 2, 3. இந்த நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? சிறப்பாக இருக்க போகுது. ஆனால் ராசியிலே ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்கிறக்கூடிய விஷயங்களை ஸ்ட்ரெஸ்னஸாக ஏற்படுத்தி கொடுக்கறது, ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களில் கவனம் கண்டிப்பாக தேவை. அதாவது ஜோதிடத்துறையில் 2/8 கோச்சார சனி வரும்போது தேவையில்லாத அவமானங்கள், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதை இந்த நேரத்தில் பேச்சை மூச்சு காற்று போல் பயன்படுத்துறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா இந்த கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் குரு உட்கார்ந்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. பூர்வ புண்ணியப்படி என்னென்ன லாபங்களை நீங்கள் பார்க்கணுமோ அதெல்லாம் அமைச்சு கொடுக்கக்கூடிய மாதமாக இதை ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ இந்த மாதம் அப்படின்னு எடுக்கும்போது மேலும் கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் என்னென்ன பலன்கள் இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம். 1
7/2025 கும்பராசி நேயர்களுக்கு ஜூலை மாத பலன்கள். ராசிநாதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ராசிநாதன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகள் இருந்தாலும் சிறு சிறு தடைகள் இந்த சர்பத்தினால் ஏற்படக்கூடியது. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, படிக்கிறாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, அடுத்து அவங்க ஒரு எஃபெக்ட் போய் காட்டக்கூடிய இடத்துல அதை பிளாங்க் ஆக்கி விட்டுரும். அதே போல் தான் உத்தியோகத்துலேயும் சரி தொழில்லையும் சரி குடும்பத்துக்காக எவ்வளோ உழைச்சாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த உழைப்புடைய அருமை தெரியாது. அவங்க தெரிஞ்சு வேணும்னு பேசுறது கிடையாது, தெரியாமல் போயிடும். அதான் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுடைய வேலை. முதல்ல சர்பசாந்தி செய்து கொள்ள வேண்டிய ராசி கும்பராசி. அதை செஞ்சுக்கிறது பல மடங்கு வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. 2லேயே ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறது வருமானங்கள் சிறப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்தில் வருமானத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தி தரப்போகுது. சப்போர்ட்டுக்கு ஆளே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, சப்போர்ட்டுக்கு நண்பர்கள் தந்தை வர்க்கத்தினர் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. அதே போல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது பேச்சை மூச்சு காற்று போல் பயன்படுத்தணும், இல்லைன்னா வீண் அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது கும்பராசிக்கு 2ல் சனி இருக்கிறதுனால நிதானித்து பயணிக்கிறது, உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருக்கிறது, ஹெல்ப்பிங் மைண்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களோட டார்கெட் என்னவோ அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். முதல் விஷயம் வழிபட வேண்டியது நாக தேவதைகளை, அர்த்தநாரீஸ்வரரை. இந்த வழிபாடு உங்களுடைய நிலையை மாற்றி கொடுக்கும், முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து சார்ந்த விஷயங்கள் சாதகமாக முடியக்கூடிய மாதமாக அது இருக்க போகுது. புதிய சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். எல்லாருக்கும் சொத்து வாங்கணும்னு ஆசை இருக்கும், மேலோங்கம்னா இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சொத்துக்காக பணம் கட்டுறதோ இல்லை ஒரு சொத்தை போய் பார்க்குறதோ திடீர்னு வாங்கணும்னு என்னமே சட்டுன்னு அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஜூலை மாதம். 5ஆம் இடத்துல சூரியன் குரு சிறப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் குரு பகவான் அஸ்தங்கத்தில் மாதம் பிறக்குது. முதல் ஒரு வாரம் பிள்ளைகள் வழியிலையும் சரி கர்ப்பிணிகளும் சரி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. டெஸ்ட் டியூப் கூட பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம், துலா ராசிக்கு சொல்லியிருந்தோம், அடுத்தது கும்பராசி. டெஸ்ட் டியூப் வச்சு செட் ஆகலைங்க, குழந்தை தங்கலைங்க அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக பிள்ளை வரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ போய் டெஸ்ட் டியூப்போ சரியில்லை, கர்ப்பதானத்துக்கோ இல்லையா குழந்தை பாக்கியத்துக்கான பரிகாரங்களோ செய்யும் போது சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணியத்தில் சூரியன் குரு உட்கார்ந்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த யோகத்தை பயன்படுத்திக்கிறதும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு முதல் விஷயம் குலதெய்வத்தை போய் சரணாகதி அடைகிறது, பூர்வ புண்ணியத்தை ஆக்டிவேட் மாற்றி கொடுக்கும். உத்தியோகம் விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லான இருக்குங்க. எது என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் வேலைன்னு வரும்போது நீங்கள் போய் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு வந்துடுவீங்க. அந்த இடங்களில் என்ன ஒரு விஷயம்னா ட்ரெஸ்ஸிங், ஒரு சிலர் ஸ்பீச், இந்த 2ல் தான் ஒன்று மைனஸ் இருக்கும். உங்களுடைய திறமையை அதிகரித்து கொடுக்குற நீங்கள் ஆடைகள்லையோ இல்லை நடவடிக்கைகள்லையோ காட்டிக்கிறது சிறப்பாக இருக்கும். சிலர் ஹேர் ஸ்டைலே பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. திருமண பேச்சுவார்த்தைகள் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு தள்ளி வைக்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லை அவசரம் அப்படின்ற போது பேச்சுவார்த்தை நடத்திட்டோன்ற போது இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே வரன்கள் பார்க்குறதோ அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். ஆனால் ஜாதகத்தை முழுசாக பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். கோச்சார கிரக குரு பார்வை இருக்குது, ராசிக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் சர்பங்கள் உட்கார்ந்துருக்கிறது, அதுவும் கும்பராகு சிம்ம கேது உட்கார்ந்துருக்கிறது கவனம் கண்டிப்பாக தேவை. ஆரோக்கியம் பேசும்போது தூக்கமின்மை ஃபஸ்ட்டு. தூக்கமின்மையான ஃபோன் அதிகமாக பார்க்குறது, ஒர்க் டென்ஷனு, நேரத்துக்கு உணவு உட்கொள்ளாததல், நேரத்துக்கு உறங்காததல், அதனால் என்னென்ன பாதிப்புகள் இருக்கோ அதெல்லாம் அனுபவிப்பீங்க. இதை சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. அடுத்ததாக நரம்பு மண்டலங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில்
தொழில் சார்ந்த விஷயங்களில் அமோகமான வரவேற்புகளும் வெற்றிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க போது. அதே நேரத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய தொழிற்சாலையிலையோ சரி, இல்லை ஒரு தொழிற்சாலையில் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அந்த இடங்களில் சர்வசாந்தி பூஜைகளோ இல்லை நவகிரக பூஜைகளோ செஞ்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க, இருக்கிற பிரச்சனைகள் குறைய ஃபஸ்ட்டு வழிபாடு செல்லி அம்மன் இல்லையா, சப்த மாதாக்கள். ஏன்னா சப்த மாதாக்கள் சப்த கன்னிகள் ஒன்று கோடி சேர்ந்த நின்ன ரூபம் தான் செல்லியம்மன். எங்கள் இதில் செல்லியம்மன் தெரியலங்க. சப்த மாதாக்கள் போங்க, சப்த மாதாக்களில் இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரியை போய் வழிபாடு செய்யுங்க. சக்ஸஸ்ஃபுல்லும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தகர்த்து எறிஞ்சு உங்களோட வெற்றி பாதையை அமைச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் டார்க் கலர்ஸ், வெற்றிக்கான எண் 3ஆம் எண். நன்றி.